அமுதே தமிழே என்ற இந்த புதிய வலையொலி பக்கத்திற்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நீங்க தலைப்பை பார்த்துட்டு ஏதோ தமிழ் மொழியை பத்தி பாடம் எடுக்க போறேன்னு தயவு செஞ்சு பாதியிலே நீங்க போயிட வேண்டாம். ஏன்னா தமிழ் மொழி அமிழ்தினும் இனிய மொழி, உலகத்திலே மூத்த மொழி. அப்போ நம்முடைய தாய்மொழியில நமக்கு ஏற்பட்ட அனுபவங்களை, என்னோட வாழ்க்கையில நான் சந்தித்த பிரச்சனைகள், என்னுடைய பள்ளி பருவ காலத்திலிருந்து இன்றைய நாள் வரையும் நடந்த அனுபவங்கள், நான் போய் திரும்பிய நாடுகள், நான் சந்தித்த மனிதர்களுடைய வாழ்வியல் நடந்த சம்பவங்கள், என்னுடைய இளமகால பருவத்தில் ஏற்பட்ட முதல் காதல், அதற்கு பிறகு என்னுடைய திருமணம், என்னுடைய திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்கள், என்னுடைய வியாபாரத்தில் ஏற்பட்ட அனுபவங்கள், இப்படி நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்ட அனுபவங்களை ஒரு கதையாக உங்களுக்கு நான் சொல்லலாம் என்று நினைத்துதான் இந்த வலையொலி பக்கத்தை ஆரம்பிச்சிருக்கிறேன். தனிமையாக பணிபுரிய, இரவுல பணிபுரிய நபர்கள், இரவுல வாகனம் வண்டி ஓட்டக்கூடிய ஓட்டுநர்கள், அல்லது தொழிற்சாலையை தனியாக வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு என்னுடைய இந்த பொருள் பதிவாக இருக்கக்கூடிய இந்த கதையானது நிச்சயமாக ஒரு உறுதுணையாக, ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்கு அம்சத்தோடு வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும்போது அதை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்று என்னுடைய அனுபவத்திலிருந்து அல்லது நான் பார்த்த நபர்களிலிருந்து நான் சொல்லக்கூடிய அந்த அனுபவ பாடத்திலிருந்து நீங்கள் ஒரு தெளிவை, ஒரு நம்பிக்கையை பெற முடியும் என்ற அந்த ஒரு நோக்கத்தோட ரொம்ப உண்மையான காதல் ஏற்படுத்தக்கூடிய வழிகள், வாழ்க்கையில நம்ம குடும்பத்திலையும் சரி, அல்லது நம்ம பழகக்கூடிய நபர்களும் சரி, அல்லது நாம் பணிபுரியக்கூடிய இடங்களிலும் சரி, அல்லது நாம் சொந்தமாக செய்யக்கூடிய தொழில்களிலும் சரி ஏற்படக்கூடிய இடர்பாடுகளை நாம் எவ்வாறு அதை எதிர்கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒரு நல்ல அனுபவத்தை உங்களுக்கு ஒரு பாடமாக, ஒரு கதையாக நான் சொல்லலாம்னு நினைச்சுதான் இந்த வலையொலி பக்கத்தை நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப இன்ட்ரெஸ்டான பல விடயங்கள் நடந்திருக்கு. சினிமாவில் கூட பார்க்க முடியாத, காட்ட முடியாத, சிந்திக்க முடியாத பல விடயங்கள் நான் பார்த்த நபர்களிடந்தும், என்னுடைய வாழ்க்கையிலிருந்தும், என்னுடைய நண்பர்களுடைய வாழ்க்கையிலிருந்தும் நான் பார்த்திருக்கிறேன். அதெல்லாம் என்னுடைய மனதில் ரொம்ப ஆழமாக நிறைய தேங்கி கிடக்கு. நான் யாரிடமும் சொல்லாத, பகிர்ந்து கொள்ளாத பல உண்மையான நிகழ்வுகளை இந்த வலையொலி மூலமாக ஒரு கதையாக வாசகராகிய, நேயர்களாகிய உங்களுக்கு நான் கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து ஆதரவு தந்து என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகளை நீங்க பார்த்து நீங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் என்னுடைய இந்த வலையொலி பக்கத்தை நீங்க பகிர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க ஆதரவு தரணும்னு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.